அண்மை செய்தியை பார்க்கிறோம். பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளில் ஒருவரான மூசா என்ற தீவிரவாதியை தற்போது இந்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். பஹல்காம் தாக்குதல் விவகாரம் தொடர்பாக தற்போது இந்தியா தரப்பிலிருந்து பழி தீர்க்கும் நடவடிக்கையாக இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மூசா என்ற தீவிரவாதி தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ பெஹல்காம் தாக்குதலுக்கு பழிக்கு பழி தீர்க்கும் நடவடிக்கையாக ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். விவரம். மாநிலத்தில் இன்று காலை 11 மணி முதல் நடைபெற்று வந்த ஆபரேஷன் மகாதேவ் என அழைக்கப்படக்கூடிய இந்திய ராணுவத்தினுடைய தேடுதல் வேட்டையில் தற்பொழுது வெளிநாட்டைச் சேர்ந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பஹல்காமிலிருந்து சற்று அருகே இருக்கக்கூடிய டைச்சிகம் என்ற காடுகளுடைய பகுதிகளில் தேடுதல் வேட்டை என்பது இன்று காலை முதல் நடைபெற்று வந்த நிலையில் அங்கு பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகள் இந்திய ராணுவத்தினுடைய சினார் கார்ப்ஸ் என்ற பிரிவினுடைய வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேடுதல் வேட்டையின் பொழுது எதிர் தாக்குதலை நடத்தும் பொழுது இந்த 3 தீவிரவாதிகளும் தற்பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தீவிரவாதிகளுக்கும் பஹல்காம் தாக்குதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவமானது தெரிவித்துள்ளது. அவர் ராணுவத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவல் அடிப்படையில் நடைபெற்ற ஆபரேஷன் மகாதேவ் என்ற ஒரு புதிய தேடுதல் வேட்டையின் பொழுது நடைபெற்ற என்கவுண்டரில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய அந்த மறைவிடம் மற்றும் அவர்களுடைய அந்த யார் இந்த தீவிரவாதிகள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை கண்டறியும் பணியுமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலை இந்திய ராணுவமானது தற்பொழுது தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக 3 தீவிரவாதிகள் இன்று நடைபெற்ற அந்த ஆபரேஷன் மகாதேவ் தாக்குதலில் தேடுதல் வேட்டையின் பொழுது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த 3 தீவிரவாதிகளுக்கும் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பிற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் அந்த 3 தீவிரவாதிகளுமே லஷ்கர் இ தொய்பாவுடைய உறுப்பினர்கள் என்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவத்துடைய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காணும் பணியானது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா. கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.